இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 134 தி பவர் டு see தி ஃபியூச்சர். கதையோட ஓப்பனிங்ல எல்லாருமே அடி வாங்கியிருப்பாங்க இல்லையா. நம்ம உரோஷிக்கு வேகமா அவங்கள அட்டாக் பண்ண வர நம்ம பருட்டோ அந்த இடத்துக்கு வந்து உரோஷிக்கு கூட சண்டை போட்டு அடி வாங்கி கீழே விழுந்துருவான். ஜிராயா சாஸ்கே ரெண்டு பேருமே அந்த இடத்துல பயங்கர வீக்கா தான் இருப்பாங்க. நருட்டோ அந்த இடத்துல ஜிராயாவை கவர் எடுக்க உன்னதான் அவன் தேடி வந்திருக்கான், ஃபர்ஸ்ட் நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போ அப்படின்னு நம்ம தான் ஜிராயா சொல்லுவாரு. மறுபடியும் பருட்டோ அந்த இடத்துல உரோஷிக்கு அட்டாக் பண்ண வர அடி வாங்கி மறுபடியும் கீழே விழுவாங்க. இந்த இடத்துல வேற ஆப்ஷனே கிடையாது. உரோஷிக்கு அந்த இடத்துல நருட்டோவை பார்த்து உன்னோட சாக்கராவை இந்த வாடி நான் கண்டிப்பா எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம சாஸ்கே வேகமா அந்த இடத்துக்கு வந்து நம்ம நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணுவான். இருந்தாலுமே அந்த இடத்துல சாஸ்கே வீக்கா இருக்கிறதுனால நம்ம உரோஷிக்கு அந்த இடத்துல அடிச்சு நம்ம சாஸ்கேவை படுக்க வச்சிருவாங்க. சாஸ்கே அந்த இடத்துல பருட்டோவை கூப்பிட்டு நீ நருட்டோவை கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போ, நருட்டோவை காப்பாத்துறது தான் நம்மளோட முக்கியமான வேலையை அப்படின்னு சொல்லிட்டு உரோஷிக்கு அந்த இடத்துல கெட்டிமா பிடிச்சிப்பாங்க. ஜிராயாவுமே அவரோட சுமனிங் மூலமா அந்த இடத்துல ஒரு டோட வர வச்சு நம்ம பருட்டோ நருட்டோ ரெண்டு பேரையுமே அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போவாரு. நம்ம சாஸ்கே அப்படியே உரோஷிக்கு பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போய் அந்த இருக்க ரிவருக்குள்ள விடுவாங்க. இவங்க மூணு பேருமே ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டு அப்புறம் ஜிராயாக்கு நம்ம நருட்டோ வந்து கட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம பருட்டோ வந்து எனக்கு கட்டுல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க, நான் அந்த இடத்துக்கு போய் நம்ம சாஸ்கேவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இப்ப அந்த இடத்துக்கு போனாலும் அவன் கூட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியான்ற மாதிரி தான் நம்ம ஜிராயா கேட்பாரு. தண்ணிக்குள்ள இருந்து வெளில வந்தா நம்ம உரோஷிக்கு வந்து அங்க சாஸ்கேவோட ஸ்வாட் இருக்கும், அதை எடுத்து நான் முதல்ல இந்த சாஸ்கேவை தேடணும் அப்படின்னு நம்ம தான் யோசிப்பான். இன்னொரு பக்கம் தண்ணியில அடிச்சுட்டு போன நம்ம சாஸ்கே ஒரு ஓரமா வந்து கரை ஒருங்கி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம சாக்கரா வந்து இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம சாஸ்கேவை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போவா. இன்னொரு பக்கம் நம்ம ஜிராயா நருட்டோ பருட்டோ கிட்ட இந்த மாதிரி அந்த உரோஷிக்கு இருக்கான் இல்லையா, வந்து ஒரு ஜூட்சு யூஸ் பண்ணா அது மட்டும் இல்லாம அவனால ஃபியூச்சரை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வேற விஷயம் சொன்னான். அந்த மாதிரி ஒரு விஷயம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, அவனால அதை யூஸ் பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பருட்டோ அந்த இடத்துல நான் போயிட்டு என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தியே ஆகணும், நான் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஜிராயா வந்து பருட்டோவை படிச்சு இந்த மாதிரி எந்த ஒரு பிளானும் இல்லாம டைரக்டா நம்ம அவங்க கிட்ட போனோம்னா கண்டிப்பா தோத்து தான் போவோம், அவனை டிஃபீட் பண்றதுக்கான எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டோம்னா தான் நம்ம அவனை வின் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பருட்டோ ஜிராயா மேல இருக்க அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருங்க. உடனே ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, ஒரு விஷயத்தை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே ஒரு இடத்துக்கு போவாங்க. உரோஷிக்கு சாஸ்கே சாக்கரா போன அந்த கால் தடத்தை நோட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாக்கரா ஒரு மரத்து கீழே நம்ம சாஸ்கேவை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் யாருன்னே தெரியல, நான் எதுக்கு இவனுக்கு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அவ யோசிக்கிட்டு இருக்க. இவங்க இருக்க இடத்துக்கு வந்து நம்ம உரோஷிக்கு வந்துருவான். அந்த இடத்துல நீ யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா நீ ஹீல் பண்றது ரொம்பவே தப்பான விஷயம், அது மூலியமா உன்னோட லைஃபையுமே நீ ஆபத்துல தான் வைக்கிற, சோ அவனை ஹீல் பண்ணாம என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு நம்ம தான் உரோஷிக்கு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா உரோஷிக்கு அந்த இடத்துல அவன் பியாக்குக்கான யூஸ் பண்ணா ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம், இருந்தாலும் அவன் அந்த இடத்துல எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பலையாமா. அந்த இடத்துக்கு நம்ம பருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன்ஸோட வந்து நம்ம உரோஷிக்கு அட்டாக் பண்ணுவாங்க. நீ தொல்லை பிடிச்ச குழந்தை பையன் தான்டா அப்படின்னு நம்ம அந்த இடத்துல உரோஷிக்கு கடுப்பா பேசிக்கிட்டு இருக்க. நம்ம நருட்டோவுமே அந்த இடத்துல அவனோட பேப்பர் குனாய் பாம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உரோஷிக்கு அட்டாக் பண்ணி அவனுமே ஷேடோ க்ளோன்ஸோட தான் வருவான். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து த்ரெட்டை வச்சு உரோஷிக்கு அந்த இடத்துல லாக் பண்ணாலுமே அவன் அந்த இடத்துல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிருவான். எப்படா நீ அங்க அட்டாக்ல இருந்து தப்பிச்சுன்ற மாதிரி நருட்டோ ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. என்னால ஃபியூச்சரை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல உரோஷிக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி இருந்து நம்ம பருட்டோ ரசிகனை வச்சு அட்டாக் பண்ண வருவாங்க. இருந்தாலும் உரோஷிக்கு அதை பார்க்காமலே சாஸ்கேவோட ஸ்வாட வச்சு நம்ம பருட்டோவை அட்டாக் பண்ணுவான். என்னால ஃபியூச்சரை பார்க்க முடியும், சோ உங்களால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே இருந்து கத்தியை தூக்கி போட்டு நம்ம ஜிராயா ஒளிஞ்சு இந்த மரத்திலேயே அட்டாக் பண்ணி அந்த மரமே ரெண்டு துண்டா போவாங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஜிராயா அவரோட ஃப்ளேம் அட்டாக் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாரு. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ரொம்பவே டச்சிங்கா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி உரோஷிக்கு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. குறுக்கால ஜிராயா வந்து அவரோட டோட் ஆயில் பாம்பை வச்சு அட்டாக் பண்ணாரு. இந்த அட்டாக்ல என் மேல சுத்தமாவே வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு உரோஷிக்கு அந்த இடத்துல இருந்து மாத்தி டெலிபோர்ட் ஆகி அந்த அட்டாக்கே அவன் மேல படாத மாதிரி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் மட்வாலை கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஜிராயாவும் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி போயிருவாங்க. ஆக்சுவலா இவங்க மூணு பேருமே எதுக்காக உரோஷிக்கு அந்த சடனா அட்டாக் பண்ணிருப்பாங்கன்னா நம்ம பருட்டோ வந்து ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு ரத்தக்கரையை பத்தி சம்பந்தம். அதாவது நம்ம உரோஷிக்கோட ட்ரெஸ்ல இருக்க ரத்தக்கரை வந்து சீக்கிரமாவே ட்ரை ஆயிருது, அது ஏன் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க மூணு பேருமே அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து சண்டை போட்டிருப்பாங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல ஜிராயா சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அவனால ஃபியூச்சரை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னா அது வந்து பாதி உண்மை மாதிரி தான் இருக்கு, ஏன்னா இப்ப சண்டை போட்டதை வச்சு சொல்றாரு ஜிராயா அந்த இடத்துல. சோ அந்த இடத்துல அவங்களுக்கு நல்லாவே குழப்பமா தான் இருக்கு. பிகாஸ் உரோஷிக்கோட ட்ரெஸ்ல இருக்க ரத்தம் மட்டும் எதனால ஃபாஸ்டா ட்ரை ஆகுது அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. அப்ப ஜிராயா என்ன சொல்லுவாருன்னா அதுக்கு மூணு காரணங்கள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவனோட உடம்பு அவன் ஹீட் ஆகிறதுக்கு மூலமா அந்த ரத்தம் வந்து சீக்கிரமா உறைஞ்சு போலாம். ரெண்டாவது விஷயம் அவனை சுத்தி அந்த விண்ட் இருக்கும் இல்லையா, காத்து, அந்த காத்து மூலமாவும் அந்த ரத்தம் வந்து சீக்கிரமா காஞ்சி போக வாய்ப்பு இருக்கு. பட் மூணாவதா இருக்க விஷயம் என்னன்னா அவன் மட்டுமே டைமை வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் டிராவல் பண்ற மாதிரி, சோ அவனோட கேரக்டர் மட்டும் டைமை வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது மூலமா அவனால அந்த ரத்தத்தை வந்து இது பண்ண முடியும், அவனால ஃபியூச்சரை பார்க்க முடியும். அவன் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்த தோணிக்கிட்டே இருக்கு, சோ அதுல பாதி உண்மை இருக்கும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன்ற மாதிரி அந்த இடத்துல ஜிராயா சொல்றாரு. உரோஷிக்கு ஏதோ ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிட்டு மறுபடியும்
பிரசன்ட் வரதுக்கு மூலமா அவனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியுதுன்ற மாதிரி அந்த இடத்துல ஜிராயா எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. அப்ப டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கை தவிர அவன் வேற ஏதோ விஷயத்தை யூஸ் பண்றானா அப்படின்னு நம்ம தான் பருட்டோ அந்த இடத்துல கேள்வி கேட்கறான். சந்தேகமே கிடையாது, அவன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான்ற மாதிரி நருட்டோமே சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம உரோஷிக்கு பியாக்குகான் மூலமா இவங்க 3 பேருமே ஒளிஞ்சிருந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து இதுக்கப்புறம் நீ எங்கேயும் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. இவங்க பேசின விஷயம் எல்லாத்தையுமே நம்ம உரோஷிக்குமே கேட்டிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல அவரோ இல்லையா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல, என்னோட சைட்ல தான் டைமே இருக்கு, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல நருட்டோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான், பருட்டோமே ட்ரை பண்ணுவான். 1-2 செகண்ட் முன்னாடி போய் உங்களோட மூவ்மெண்ட்டை என்னால பார்த்தாலுமே நான் உங்களை ஈஸியாவே ப்ரிடிக்ட் பண்ணி என்னோட பெஸ்ட் பாசிபிளை வச்சு உங்களை அட்டாக் பண்ண முடியும். மோஸ்டா இந்த டெக்னிக்கை வந்து டிஃபென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா நீங்களாம் ஒரு முட்டாள்ன்றதுனால இதை நான் அஃபென்ஸுக்குமே யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றான். நருட்டோ ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க நருட்டோ உசுமாக்கி நீ அப்படிதான் கோவப்படா, இது என்னோட வேலையை இன்னமும் சுலபமாக்கும், கூடிய சீக்கிரம் உன்னோட சாக்கராவா நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உரோஷிக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஜிராயா அந்த இடத்துல டோடோட மவுத் ட்ராப் அந்த இடத்துல சுமன் பண்ணுவாரு. இவங்க எல்லாருமே மவுண்ட் வியூக்குள்ள இருக்க ஒரு டோடோட வயிற்றுக்குள்ள போயிருவாங்க. உரோஷிக்கு அந்த இடத்துல நான் வந்து இப்போ ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கேனா, நீங்க மனுஷங்க உண்மையில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் பண்றீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜிராயா அந்த இடத்துல உன்னால டைமை ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சாலுமே உன்னால வெறும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் அதை பண்ண முடியுது, அதனாலதான் உன்னால எங்களை இன்னும் கொல்ல முடியல, சரி என்னதான் சொல்ல வர அப்படின்ற மாதிரி உரோஷிக்கு அந்த இடத்துல கேட்க இந்த டோடோட வயிற்றுக்குள்ள யார் வந்தாலுமே அவங்களால வெளியில போக முடியாது, அது நீயா இருந்தாலும் சரிதான்ற மாதிரி அந்த இடத்துல உரோஷிக்கை பார்த்து சொல்றாரு. உரோஷிக்கு அந்த இடத்துல வயிற்றுக்குள்ள இருக்க ஆசிடை வச்சு என்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி என்ன ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பருட்டோ நருட்டோ 2 பேருமே அவங்களோட நிறைய ஷேடோ க்ளோன்ஸை கிரியேட் பண்ணி உரோஷிக்கு அட்டாக் பண்ண போறாங்க. உரோஷிக்கு அவனோட டைம் ஃபார்வர்ட் ஜுட்ஸு வச்சு அந்த இடத்துல எல்லா அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்க எத்தனை வாட்டி இந்த மாதிரி தொடர்ந்து அட்டாக் பண்ணியிருந்தாலுமே ஒரு பெஸ்ட் பாசிபிளான அட்டாக்கை வச்சு நான் தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன், உங்க கண்ணை மூடி நீங்க திறக்கிறதுக்காண்டி உங்களோட கதையை முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தொல்லையா இருக்க உன்னோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கான் நம்ம உரோஷிக்கு அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவனோட உடம்ப அவனால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாம அவன் வாயிலிருந்து ரத்தம் வருது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே புரியல. அப்பதான் நம்ம ஜிராயா அந்த விஷயத்தையே சொல்றாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு டோடோட வயிற்றுக்குள்ள இருக்கோம், இந்த இடத்துல நான் இருக்க எல்லா காத்துமே ஒரு அசிடிக் பாய்சனால மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், அதுக்கு எந்த ஒரு கலரும் இதுவும் கிடையாதனால அதை டிடெக்டும் பண்ண முடியாது. ஈவன் ஸ்டார்டிங்ல உனக்கு இது பெருசா அஃபெக்ட் பண்ண மாதிரியும் தெரியலனாலுமே 10 நிமிஷம் கழிச்சு வந்து உன்னோட உடம்பு இந்த அசிடிக் பாய்சன் வந்து பேரலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி நம்ம நருட்டோ பருட்டோ 2 பேருமே அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் வச்சு அந்த இடத்துல உரோஷிக்கு அட்டாக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அவன் டைம் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் நிறைய பண்ணிருப்பான். அது மூலியமா இந்த பாய்சன் அட்டாக் வந்து அவனை இன்னமும் ஸ்ட்ராங்கா வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கும். முட்டாள்களை நான் உங்களை விடவே மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு உரோஷிக்கு அந்த இடத்துல அட்டாக் பண்ண வர அந்த இடத்துல நம்ம உன்னோட கதையை முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அவனோட ரசிகனை கிரியேட் பண்ணி உரோஷிக்கோட வயிற்றுலயே அட்டாக் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை கோனகமாரும் அவனோட டீம்மேட்டுமே மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாக்குரா அவகிட்ட தெரிஞ்ச ஹீலிங் ஜுட்ஸு வச்சு நம்ம சாஸ்கேவை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க பருட்டோ நருட்டோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஜுட்ஸுவை என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம உரோஷிக்கு அந்த இடத்துல அன்கான்சியஸா இருப்பான் இல்லையா, அவன் கையில லேசா அசைப்பான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.